ஹலோ, என் பேர் ஜெயபிரதாப். நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்தே மேத்தமெட்டிக்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். நான் ராமகிருஷ்ணா மிஸ்டர் விவேகானந்தா காலேஜில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடித்தேன். நான் யூஜி பண்ணிட்டு இருக்கும் பொழுதே எனக்கு ஐஎஸ் ஸ்டடீஸ் பற்றி தெரிய வந்துச்சு. ஸோ பிஎஸ்சி முடிச்சிட்ட பிறகு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும்னு நினச்சேன். நான் ராமானுஜன் இன்ஸ்டியூட் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடி இன் மேத்தமெட்டிக்ஸில் என்னோட எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடித்தேன். ஆக்சுவலாக அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். யூனிவர்சிட்டி கேம்பஸில் படிக்கிறதுனால எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. லைக் ஃபர்ஸ்ட் இயர் எம்எஸ்சி முடிச்சுட்டு நான் இன்டர்ன்ஷிப் போயிருந்தேன் 2 month டிஃபர் மும்பையில். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் ஆக்சுவலாக பிஹெச்டிக்கு ஒரு 2 month ட்ரையல் மாதிரி தான் இருந்துச்சு. லைக் எனக்கு ஒரு ரீடிங் கோர்ஸ் கொடுத்துட்டு எனக்கு ஒரு கைடு இருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக பிஹெச்டி மாதிரி தான் இருக்கும். அந்த டைம் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக தான் இருந்தது. பட் அந்த ப்ரோக்ராம் வச்சு தான் நான் பிஹெச்டி பண்ணணுமா வேணாமா டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் நான் செகண்ட் இயர் எம்எஸ்சிக்கு வந்துட்டேன். அந்த டைம் நான் சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். எனக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து படித்து சிஎஸ்ஐஆர் நெட்லாம் கிளியர் பண்ணியிருந்தேன். எனக்கு எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎஸ்சி ஜாயின் பண்ணணும்னு இருந்தால் எலிஜிபிள் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இனிஷியலாக ஒரு தாட் இருந்துச்சு. என்னோட சிஎஸ்ஐஆர் ரேங்க் வச்சுட்டு நான் ஐசர் திருப்பதியிலையும் ஐசிடிஎஸ் பெங்களூர்லையும் ஜூன் 2024 செஷன் அப்போது அட்டென்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த டைமில் நான் செலக்ட் ஆகலை. அண்ட் நான் நோட்டீஸ் பண்ணது என்னதுன்னா, அல்ஜிப்ராவில் பிஹெச்டி வேகன்சி நிறைய இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது காம்ப்ளெக்ஸ், ஃபங்க்ஷனல், அல்ஜிப்ரா 3 சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். இப்போ டிசம்பர் 2024 நான் ஐடி பாம்பே, ஐடி டெல்லி, ஐடி கோவா, ஐசர் திருவனந்தபுரம், ஐடி ஹைதராபாத் இங்கெல்லாம் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். நிறைய இடத்துல நல்லா கொடுத்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நான் எங்கே தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆனால் நான் செலக்ட் ஆகலை. ஐடி கோவாவில் மட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்து நான் பிஹெச்டி பண்ணணுமா இல்லை வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு எனக்கு. அந்த டைமில் என்னோட பேரண்ட்ஸ் தான் ஒரு டைம் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. ஸோ திரும்ப ஜனவரி 2025 என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வீட்டில் தனியாக தான் ஸ்டார்டிங்கில் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா விவேக் அண்ணா, சிவசங்கர் அண்ணாவோட ஹெல்ப்பால் நான் ஜிஎம்ஐ ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ மார்ச்ல இருந்து நான் ஜிஎம்ஐக்கு வந்து படிச்சுட்டு இருக்கேன். இங்கே வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு 2 பேட்ச் இருக்கு. இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பேட்ச் தான் நான் சேர்ந்து படித்தேன். இங்கே பச்சையப்பன் சார் வந்து இன்டர்வியூக்கு நல்ல கைடன்ஸ் பண்ணுவார். லைக் நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவார். நம்ம பண்ணுற தப்பு அண்ட் நம்மளை அடிக்கடி கரெக்ட் பண்ணிட்டே இருப்பார். நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாரு. நம்ம இந்த வே ஆஃப் திங்க் பண்ணுறதுக்கு பதில் வேறு ஆல்டர்னேட்டிவ் வேல திங்க் பண்ணுறோம்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய ஐடியா கொடுப்பாரு. அண்ட் பர்சனலாகவும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ பச்சையப்பன் சார் வந்து இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா வச்சுருக்காரு. அண்ட் ஒருத்தரையும் தனித்தனியாக நோட்டீஸ் பண்ணி எல்லாருக்கும் நிறைய சஜஷன் மாதிரி கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணி விடுவார். பச்சையப்பன் சார் இல்லாமல் இங்கே நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் படிச்சுட்டே இருப்பாங்க எப்போவுமே. அண்ட் சப்ஜெக்ட் வைஸ்க்கு சின்ன சின்ன குரூப்பாக ஃபார்ம் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த குரூப்லாம் போய் படிக்கும்பொழுது எனக்கு இன்னும் ஐடியாஸ் பெட்டராக இருந்துச்சு திங்க் பண்ணுறதே. அதுக்கப்புறமா இன்டர்வியூன்ட்டு போகணும். இன்டர்வியூ போகிறச்ச குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு 10 பேருக்கு மேலே தான் போயிட்டு இருப்போம். நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன் இந்த லாஸ்ட் மந்த். அப்போது ஐடி பாம்பே போகணும். ஃபர்ஸ்ட்டு போகும்பொழுது அது இன்டர்வியூ போகிற மாதிரியே இல்லை. லைக் எனக்கு ஒரு டென்ஷன். லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணுறச்ச இந்த வாட்டி இன்டர்வியூ போகும்போது எனக்கு டென்ஷன் அவ்வளோ ஃபீல் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிப் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இன்டர்வியூ டென்ஷன் இல்லாமல் இன்டர்வியூ கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா கான்பூர் போகணும். கான்பூர்லேயும் இன்டர்வியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஐசர், போபால், அடுத்து டெல்லியெலாம் போகணும். டெல்லி போகும்போது நான் தனியாக தான் போனேன். எனக்கு ஐடி டெல்லியில் அக்காமடேஷன் கொடுக்கல இன்டர்வியூக்கு. அந்த டைம் ஜிஎம்ஐயோட ஒரு அலுமினி அங்கே பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தாங்க. உங்கள் பேர் கேத்தரின். அவங்க தான் என்னோட அக்காமடேஷனுக்குலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஐசர் திருவனந்தபுரத்தில் நான் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அங்கே கொடுத்துட்ட பிறகு அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லையும் நான் ஐடி பாலக்காடு, ஐஐடி திருப்பதி எல்லாம் கொடுத்துருந்தேன். ஆஃப்லைன் இன்டர்வியூக்கு சார் மார்க் வச்சுருவாரு. ஆன்லைன் இன்டர்வியூக்கு சார் என்ன பண்ணுவாருன்னா, இங்கே படித்த அலுமினிஸ் இருப்பாங்க நிறைய இடத்துல பிஹெச்டி ஸ்காலர்ஸாக. அவங்கக்கிட்டலாம் பேசிட்டு ரியலாக ஆன்லைன் இன்டர்வியூஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மார்க் இன்டர்வியூஸ்லாம் நிறைய வச்சுருந்தாரு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் இன்டர்வியூ கொடுக்க அப்படிங்கிற போது அங்கே வந்து ஜிஎம்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு இடத்துக்கு நம்ம புதுசாக போகிற இடத்துல யாரும் தெரியாது. பட் ஜிஎம்ஐல படிச்சுட்டு போகும்போது எனக்கு அங்கே எல்லா இடத்துலையும் ஒரு ஆள் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஏரியா எனக்கு கிடச்சிச்சு கைட் பண்ணுறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்குன்ட்டு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா, லைக் நான் நிறைய தடவை இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். இந்த டைம் இல்லாமல் இதுக்கு முன்னே 2 டைம். அந்த டைம்லாம் வந்து நான் நிறைய ஆன்சர் பண்ணியிருப்பேன். எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. பட்
நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு நிறைய டைம் நோட்டீஸ் ஆகாது. ஏன்னா இன்டர்வியூல உங்களை கேள்வி கேட்கறவங்க ஜஸ்ட் கொஸ்டின் கேட்டுட்டு விட்டுருவாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிறத மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ்ல சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கே தெரியாது நம்ம என்ன தப்பு பண்ணோம்ட்டு. பட் ஜிஎம்ஐ வந்து படிக்கும் பொழுது நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா சொல்லுவாங்க. லைக் சின்ன சின்ன இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா அப்டேட் பண்ணிட்டே வந்ததுனால தான் இந்த வாட்டி நான் இன்டர்வியூ நல்லா பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இது இது இந்த ஜிஎம்ஐ ஸ்டார்ட் இங்க வந்ததுல இருந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருந்த பச்சைப்பன் சார், விவேக் அண்ணா, சிவா அண்ணா, பாரதி அண்ணா, திருப்பதி அண்ணா, கேத்தரின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ்.